நான் படிச்சிருக்கிற வேலைக்கு போகணும்னு எனக்கு தோணுது, ஊழியம் செய்யணும்னு தோணுது. ரெண்டில் நான் எதை பண்ணுறது? என்ன திரும்ப? நான் படிச்சிருக்கிற வேலைக்கு போகணும்னு எனக்கு தோணுது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு தோணுது. இதில் ரெண்டில் நான் எதை பண்ணுறது? வேலைக்கு போனோம் ஊழியம் செய்யணும்னு தோணுது அப்படின்னா ஜோமனுங்க, தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. சரியா? ஊழியமா வேலையா, ஊழியமா வேலையா அப்படிங்க இந்த யூத் மீட்டிங்கில் கேட்டுகிட்டே இருங்க. கடைசி முடிவு பிரசங்கம், நாங்கள் ஊழிய அழைப்பை குறித்து பேச இருக்கிறோம். சரியா? ஊழியத்துக்கு உனக்கு அழைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஊழிய அழைப்பு இருந்துச்சுன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். புதிய ஏற்பாடு காலத்தில் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் யாருனாலும் வரலாம். பழைய ஏற்பாடு காலத்தில் அழைச்சவங்க மட்டும், புதிய ஏற்பாடு காலத்தில் யாருனாலும் வரலாம். இப்போ ஆண்டவர் வந்து சீசர்களை பார்த்து கூப்பிட்டார், வலையில் அலசிட்டு இருக்கிறவங்கள பார்த்து விட்டுட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வலையை அலசிக்கிட்டு இருந்தவங்க அதை விட்டுட்டு வந்தாங்க. திரும்ப பின்வாங்கி போகும்போது தான் பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போகிறார். ஸோ ஏசாமியை ஃபாலோ பண்ண வந்துட்ட அப்படின்னா, பின்பற்றி வந்துட்டேன்னா எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு வந்துடணும். இப்போ நான் ஆண்டவர் என்ன முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு எம்என்சி கம்பெனி, ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எம்காம் முடித்தேன். அப்போ அந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வேறு எந்த வருமானம் கிடையாது, ₹1 கூட வருமானம் கிடையாது. சின்ன வயதில் நிறைய வசதியாக வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு நிறைய கஷ்டங்களை பாடுகளை சுமந்துருக்கிறேன். ஊழியம் என்பது எளிதானதும் கிடையாது. அதே நேரத்தில் உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப சூப்பராக ஊழியம் பண்ணவர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா. இப்போ டிஜிஎஸ் தினகரன் ஐயா கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், எப்படி உங்களுக்கு ஊழிய அழைப்பு கிடச்சிது அப்படின்னா, அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். அவர் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறார், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். வேலையை விட்டுட்டு, இப்போ எனக்கெல்லாம் ஒரு குருவானவர், ஒரு ஐயர்வாள் ஆசிர் ஜோசப்னு ஒரு ஐயர்வாள் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, தம்பி சும்மா ஊழியத்துக்கு போகக்கூடாது, நீ படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு வேலையை விட்டுட்டு போகணுன்னு. அதே மாதிரி நான் படித்து முடித்து நல்ல வேலைக்கு போய் அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். சாப்பாடு வந்துட்டு சாப்பிடாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் போங்க, உங்களுக்காக. அதாவது காணாவூர் கல்யாண வீட்டில் ஏசு கிறிஸ்து போன இடத்துல சாப்பாடு தட்டி போச்சு. சரியா? ஆனால் நல்ல ரசத்தை அது வரைக்கும் ஆண்டவர் வச்சுருந்தார். அது மாதிரி ஏற்கனவே கொடுத்த பிரியாணியோட இந்த பிரியாணி காஸ்ட்லியான பிரியாணி, அதனால் நல்ல ரசம் அவங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? டிரான்ஸ்ஜெண்டர் தப்பு இல்லையா? தப்பா இல்லையாவா? தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இல்லை, ஆண்டவர் படைக்கும் போது இப்போ அமெரிக்காலேயே வந்து 3வது பாலினம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் என்ன செஞ்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் தான் படைக்கிறார். சரியா? ஒரு வயசில் சிலர் அப்படி வழி விலகி பிசாசானவன் அவங்கள வஞ்சித்து எடுத்துக்கொள்கிறான். ஒரு குறிப்பிட்ட வயசில் சிலருக்கு ஆம்பளை பையனுக்கே பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போடணும்னு ஆசை வரும், பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பையன் ட்ரெஸ் போடணும்னு ஆசை வரும். அப்படி தன்னை மாற்றி கொள்றதுக்கு விரும்புகிறாங்க சிலர். ஆனால் அவங்களும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. நிறையா திருநங்கைகள் ஊழியம் செய்கிறாங்க. அதனால் அது தப்பு தான் பைபிள் படி. சரியா? ஒரு வசனம் இப்படி சொல்லுவாங்க, தாயின் வயிற்றுலேருந்து அன்னகராய் பிறந்தவரும் உண்டு, அன்னகராய் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்காங்க. நீ எதில் இருந்தாலும் நீ ஆணாயிரு, பெண்ணாயிரு, ஆண்டோடைய ஊழியத்தை தைரியமாக செய். கர்த்தர் மேலே திட்டத்தை தரிசனத்தை வச்சுருப்பார். ஓகே? சினிமா பாடல் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இங்கிலீஷ் ஆங்கில பாடல் கேட்கலாமா கேட்கக்கூடாது? சினிமா பாடல் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னா ஏன் சொல்லியிருக்கேன், இந்த கொஸ்டினோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சினிமா பாடல் ஏன் வேண்டாங்கிறோம் அப்படின்னா, சினிமாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா பூஜை போடுவாங்க. இப்போ இளையராஜா எடுத்துக்கிட்டீங்க, அவர் தான் இசை ஞானிங்கிறாங்க. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை மதிக்கவே மாட்டார். அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து 2வது கம்மிங்கில் வருவாருன்னு கிறிஸ்தவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் வருவாரா வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறார். ஸோ இசையில் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக இருக்குது. நீ சினிமா பாட்டு கேட்ட அப்படின்னா அது வேற ஒரு ப்ரெசன்ஸை உனக்கு கொண்டு வரும். ஏன் சினிமா பாட்டு இந்தளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா, லூசிஃபருங்கிற தேவதூதன், கேப்ரியல் தூதன், மிகாவேல் தூதன், லூசிஃபர் தூதன் தான் பரலோகத்தில் இசைக்கு அவன் தான் ஹெட்டாக இருந்தான். அதனால் அவன் சினிமாவில் அவ்வளோ கொண்டு வந்திருக்கான். ஆனால் அதை விட கர்த்தருடைய பாடல்கள் எவ்வளோ நல்ல நல்ல பாடல்கள் இருக்குது. சினிமா பாட்டெல்லாம் டெலீட் பண்ணி கர்த்தருடைய பாடல்களை கேளுங்க. கர்த்தருடைய பாடல் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது தேவ பிரசன்ஸை கொண்டு வரும். ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒருத்தர், டிப்ரெஷனில் பைத்தியம் பிடிச்ச ஒரு சகோதரர் கிறிஸ்தவ பாடல்களை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ, தேங்க்யூன்னு நினைக்கிறேன்.